ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 6th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மூலம் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க தெரியலனா போய் உடனடி நல்லா படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் எல்லாம் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதுக்கு ஆன்சர் கீ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேளுங்க. சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சினோனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் சமன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டட். ஓகேங்களா? ஆன்டோனிம்ஸில் வந்து அன்டெனேட்டட், நெக்ஸ்ட் டிஸ்கவர்டு, அப்புறம் போஸ்டட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஆன்சரில் வேணும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 7th வந்து பார்த்தீங்கன்னா the little bird broadened the hole with her dash. 8th one, the poor farmer's crop was dash. Next part true or false பொறுத்த வரைக்கும் 9th one, the girl was badly hurt. True or false? 10th one, they rode back home quickly. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ஃபில் இன் த பிளான்ஸ் வித் சூட்டபிள் காம்பவுண்ட் வேர்டு. 11th ஒன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயில் ஃபயர் ரெயின், அதில் தான் எடுக்கணும். 11th ஒன் பார்த்தீங்கன்னா த டேஷ் போட் டான்ஸர் ஆன் த பாண்டு. நெக்ஸ்ட் 12th ஒன் க்ளீன் த ஆஷஸ் அவுட் ஆஃப் த டேஷ் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் த ஃபாலோவிங் யூஸிங் த குரூப் நேம்ஸ்ப்பா. பேக், ஷர்ட், பேர் இருக்குது. 13th வந்து பார்த்தீங்கன்னா ஷி பாட் ஏ நியூ டேஷ் ஆஃப் ஷூஸ் ஃபார் ஹர் பர்த்டே. நெக்ஸ்ட் 14th ஒன் ஏ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபில் அப் வித் சூட்டபிள் கன்ஜெக்ஷன்ஸு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ட், ஸோ, பட், பிகாஸ் இருக்குது. 15th ஒன் ஈ இஸ் சிக் டேஷ் ஈ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் 16th ஒன் ஈ ரேன் ஃபாஸ்ட் டேஷ் ஈ மிஸ்ட் த ட்ரெயின். நெக்ஸ்ட் 17th ஒன் ஷீ சா எ டைகர் டேஷ் ஷீ ரேன் அவே. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் அட்வர்ப்ஸ். ஓகேங்களா? ஷீ வாஸ் பிரீத்திங் டேஷ் ஹெவிலி ஹெவியர். 19th ஒன் ஐ ஒர்க் டேஷ் ஹார்ட்லி ஹார்டஸ்ட். நெக்ஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா த கேர்ள் ஷவுட்டட் டேஷ் ஆங்க்ரிலி. ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் வரும், பார்த்து வச்சுங்க. மறுபடியும் சொல்லிட்டு 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும்னு நினச்சேன், கமெண்ட்ஸில் ஆன்சர் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுப்பா ஸோ மெமரி போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சம்மர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அண்ட் டோட்ஸ் வரைக்கும் முடிக்கிற மாதிரி எழுதுங்க. ஸோ போயம் நினச்சி எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்க ஸோ போய் மாற்றுறாரு, அதில் எதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஓகேங்களா? ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஷின் கேட்டிருப்பாங்க. ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த ஸ்ப்ரிங் சீசன். நெக்ஸ்ட்டு ஹூ டஸ் யூ ரெஃபர் டு. 22. 23ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்டிஷன் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபோவ் லைன்ஸு. அதுக்கப்புறம் பிக் அவுட் த ரைம் ஸ்கீம் யூஸ்ட் இன் த அபோவ் லைன்ஸ். ஓகேங்களா? பார்த்து வச்சிங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் பார்க்க முன்னாடி நான் பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பா. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து பல கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, நல்லா மறுபடியும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 why did the richest farmer get upset? Why? 25 why did the farmer have to travel far? 26 what sight made the farmer thankful? Next 27 why did they come to Patna? ஓகேங்களா? 28 how did Patna டிஃபர் ஃப்ரம் டெல்லி. ஓகேங்களா? ஸோ இது 2 மார்க்ஸில் பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 29 ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த இந்தியன் சீசன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் படித்து வச்சிருங்க. 30 ரைட் ஏ ஷார்ட் பேராகிராஃப் ஆன் சம்மர். ஓகேங்களா? ஆன் யுவர் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓன் எழுதுங்க, இது இம்பார்ட்டன்ட் தான், இந்த இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா படித்து வச்சுட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 31 வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி எடத்தி வாஸ் ஏ டேஷ் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பசத்தால் ஃபேமிலி. நெக்ஸ்ட் 32 டேஷ் அரைவ்டு ட்ரென்ச்டு டு த ஸ்கின். ஓகேங்களா? 33 டேஷ் கம்ப்ளைண்ட் தட் மகேஷ் நெவர் கிளீன்ட் இட். நெக்ஸ்ட் 34 ஹூ வாண்ட் த ஜஸ்டிஸ் இன் திஸ் ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பி வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர்ப்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துட்டு போங்க. இஸ் ஷி கிரேசி, யார் சொன்னது. அதே மாதிரி 36 வை ஹேசன்ட் த ஸ்னேக் கம்மிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ லீவ் லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் 2 days லீவ் ஃபார் யுவர் ஃபேமிலி ட்ரிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் 5 sentences about your school. ஸோ உங்கள் ஸ்கூலை பற்றி ஒரு 5 சென்டென்ஸ் கேட்குறாங்க, இது இம்பார்ட்டன்ட், ஓனாக எது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ்ப்பா. கேம் ஆனந்த் டு ஸ்கூல் இயர் இருக்குது. ஸோ மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஒரே அரேஞ்ச் பண்ணுங்கள்.
ஆர்டரில். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் ப்ரோப்ஸ் இன்டு யுவர் மதர் டங். ஸோ நாலேஜ் இஸ் பவர், அதுக்கப்புறம் ஹெல்த் இஸ் வெல்த், அது வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க மதர் டங் என்னென்னா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான்ப்பா இந்த கொஷின் நல்லா படிச்சு வச்சுருங்க. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்துனே வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குன்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.